பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. பெருமானாருடைய தந்தையின் பேர் இன்னைக்கு கேட்டா தெரியாது. பெருமானாருக்கு எத்தனை பசங்க தெரியாது. ஆனா அவருக்கு அந்த சினிமா நடிகருக்கு எத்தனை பசங்க, அவருக்கு எத்தனை பிள்ளைங்க, அவங்க எங்க இருக்காங்க, அவர் வயசு முதற்கொண்டு சொல்லுவான். அவருடைய வயசை முதற்கொண்டு சொல்லுவார். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜீவன் மாத்திரம்தான், என் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும், நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும், என் நலவுக்காக வேண்டி பல சிரமங்களை அடைந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தெரியாது, எப்படி வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. எனக்காக ஷஃபாஅத் செய்வார்களே, பரிந்துரை செய்வார்களே, அந்த நபியினுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கிறது, பெருமானார் எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது, எதையும் அறியாமல் இருக்கின்றோம். நீ சொல்ல முடியுமா பெருமானாருக்கு எத்தனை பசங்க, பெருமானாருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எத்தனை பேர்கள் வைத்திருந்தார்கள், அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களுக்கு பால் கொடுத்த தாயின் பெயர் என்ன, அவர்களுடைய தாயின் பெயர் என்ன, அவர்களின் தந்தையின் பெயர் என்ன தெரிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் தெரிந்திருந்தார்களே, எல்லா வேதக்காரர்களும் தெரிந்திருந்தார்களே. அதே உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த நபியை பற்றி சிறிதளவும் கூட எப்படி இருப்பாங்கன்ற ஆசை கூட இல்லாம பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கூட தெரியாம வாழுறோமே. இந்த வாழ்க்கை வேண்டாம். பெருமானாரை பத்தி தெரியணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை தெரிந்திருக்க வேண்டும். நபி எப்படி பிறந்தாங்க, அந்த அற்புதத்தை பாருங்கள். அந்த அற்புதம் ஒரு அலாதியானது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்கள் தன்னுடைய ஆமினா அம்மாவுடைய வயிற்றில் சுமந்ததிலிருந்து என்ன அற்புதங்கள் நடந்தது, என்ன ஆச்சரியங்கள் நடந்தது, அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான் அந்த நாயகத்தை, அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த நாயகத்தை சங்கைப்படுத்தினான் என்பதை வரலாறுகளில் அல்லாஹ் நமக்கு மறைக்காமல் அப்படியே எந்த ஒன்றும் இல்லாமல் ஒளிமறைவு இல்லாமல் அல்லாஹ் பெருமானுடைய வாழ்க்கை அப்படியே முழுமையாக பதிய வைத்து இருக்கின்றான். தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சாதான் என் நபி எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கன்னு தெரியணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை என்னுடைய கல்புல இருக்கணும். எங்க இருக்கணுங்க? பேப்பர்ல படிச்சு எத்தனையோ தமிழ் புத்தகங்கள், நாயகத்தினுடைய வரலாறுகள் என்று சொல்லி எத்தனை புத்தகங்கள் இருக்கின்றது. படிப்பவர்கள் ஏராளமானவர்கள் அல்ல, உலமாக்கள் படிக்கின்றார்கள், இன்னும் சிலர் படிக்கின்றார்கள். அதோடு முடிச்சிடும். யாருக்கு அந்த கவலை? உலமாக்கள் படிக்கலாம் வரலாறுகளை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு யாருக்கு தெரியணும்? உலமாக்களுக்கு தெரியலாம், ஆளுங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் தெரிஞ்சுக்கணுன்ற வாழ்க்கையில வாழ்றோம். நான் இவரை போய் கேட்டு பாருங்க. நடிக்கிற நடிகர்களுடைய வாழ்க்கை எல்லாம் தெரியும், அவர்கள் பிறந்த நாள் தெரியும், அவர்கள் வாழ்ந்த நாள் தெரியும், அவர்கள் பட்டம் வாங்கியது தெரியும், அவர் பிள்ளையின் பெயர் தெரியும், அவருடைய மனைவியின் பெயர் தெரியும், மனைவியின் வயது என்று எல்லாம் சொல்லுவார். இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கு, இன்னைக்கு அவங்க பையன் படம் எடுக்க போறான், இன்னைக்கு அவன் இது என்ன பண்ண போறான் தெரியுமா, பெருமையா பேசுறோம். இன்னைக்கு நாம் எப்படி பேச போகின்றோம், என்று நாம் இப்படி பேச போகின்றோம். என் நபியினுடைய வாழ்க்கை இன்றுதான் துவங்கியது, என் நபியினுடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் நடந்தது என்று வாழ்க்கையில் என்று நாம் நாயகத்தை பேச போகின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நாயகத்தை. அப்பொழுதுதான் அல்லாஹ் கபூரில் கேட்கும் பொழுதும் நம்மால் அந்த நாயகத்தை காண்பித்து நாயகத்தை காண்பித்து மலக்குமார்கள் கேட்பார்கள், அல்லாஹ் கேட்க வைப்பான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்களே, ஒவ்வொருவரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. ஒவ்வொருவரும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் நான் நாயகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், நாயகத்தின் மீது அன்பு இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்திருந்தால் தானே என் நபி இப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியும். இப்போ வாழ்க்கையில நீங்க தென்னை மரமே பார்த்தது கிடையாது, வாழ்க்கையில தென்னை மரமே நீங்க பார்த்தது கிடையாது. தென்னை மரம் இப்படிதான் இருக்கும், அது நீட்டா போகும், மேல கிளைகள் மாதிரி இருக்கும், அது பெருசா இருக்கும், நீட்டா இருக்கும் சொல்லியே வளரும். நீங்க திடீர்னு ஒரு தென்னை மரத்தை பார்த்தா இதுதான் தென்னை மரம் அடையாளம் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை தெரியும். என் நபி எப்படி வாழ்ந்தாங்க, என் நபி எப்படி எல்லாம் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை எங்க இருந்தது, அவங்க மக்கால எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, இந்த சபையில கேட்ட சொல்ல முடியுமா?
மக்காவில் எத்தனை வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க, மதீனாவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள், நபி பட்டம் எப்பொழுது கிடைத்தது, நபி பட்டம் எப்பொழுது கிடைத்தது, எப்பொழுது வஃபாத்தானார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைந்தது எப்போ, எத்தனை நபர்களுக்கு தெரியும், ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? என் நபியாச்சே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி இருக்கின்றனே, அந்த கலிமாவில் உள்ள நாயகத்தை பற்றி தெரியாமல் எத்தனை நாட்கள் நாம் கழித்திருக்கின்றோம், எத்தனை நாட்கள் கழித்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய ஜும்மாக்கள்ல பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். வல்ல ரஹ்மான் அதை கேட்பதற்கும் நாயகத்தினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஆக்குவதற்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.